வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நான் மட்டும் இதை பத்தி பேச போறது இல்ல. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் சார் அவங்கள மாதிரியா இருந்தாலும் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறுவதற்காக விஜய் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். முன்னாடி இருந்தே இருக்கிற நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் சார் அவங்களா இருந்தாலும் சற்றும் தளர்வின்றி வளைவின்றி நேராக நிற்பதா எல்லா சுத்தியிலும் நம்மள அடிக்குது. இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்ப போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது என்னன்னா கள்ளக்குறிச்சி. நாளுக்கு நாள் தொடர்கிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை. அதன்படி நேற்று வரை 52 இருந்த இந்த பலி எண்ணிக்கை தற்பொழுது 54 அதிகரித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க கள்ளச்சாராயங்களும் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரினா, ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயமா அது இருக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயமாவே அவங்க எடுத்துக்கல. நார்மலாவே நம்ம இந்த மாதிரிதான் இருக்கோம், அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்க ஒரு மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு சரி இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடந்து போற ஒரு விஷயமா தான் இத்தனை நாள் இருந்திருக்கு. சாரி டு சே தட். அது கொஞ்சம் சங்கடம் தான். இந்த மாதிரி அவங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு 50 பேர் இப்படி ஆயிட்டாங்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியல. இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபான்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்போ முடிச்சுட்டு சேர்த்தா 10 லட்சம் ரூபாயா? இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏதி அவ்வளவு பணம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா? உயிரோட இருந்தப்போ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. இத்தனை நாள் இந்த வரலாற்றிலேயே 100 பேருக்கு மேல அட்மிட் ஆகி 100 பேருக்கு மேல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டி இந்த மாதிரி இருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் நானும் பாக்குறேன். எல்லாருமே அதான் பேசுறாங்க. கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பர்டிகுலரான ஒரு டைமிங்ல 20-30 பேர் செத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பேன் பண்ணி இருக்கும்போது எதனால எப்படிங்கிற எல்லாத்துக்கான ஒரு டவுட் பாத்தீங்கன்னா நிஜமாவே இருக்கு. ஏன் கள்ளச்சாராயங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துல இருந்து தயாரிக்கிறது தான். சாராயம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இருக்குன்னு வைங்க. அது ஒரு விஷயமே இல்லை. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த இதை பேன் பண்ணி அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சீப் ப்ராடக்டா இருக்கிறதுனாலதான் அது ஒரு பேண்ட் விஷயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க போய் 150 ரூபா 170 ரூபாய்க்கு ஒரு பீர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாங்குறாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு அவங்க அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கிட முடியுது. அப்போ ஏன் அந்த மாதிரி அப்படி இருக்குன்னா, அவங்க யூஸ் பண்ற பொருள் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆகாத ஒரு பொருளா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு உருப்படி இல்லாத ஒரு பொருள் இருக்கிறதுலயே ஒரு மட்டமான ஒரு பொருளா இருக்கிறத வச்சு அவங்க தயாரிப்பாங்க. அதை வச்சு தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும்போது பயங்கரமான அவங்களுக்கு ஒரு போதை ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் சைடு எஃபெக்ட்ங்கிறது மிகவும் பயங்கரமா இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணது அவங்களே தான். உண்மையா சொல்ல போனா அவங்க தான். எதுக்காக இந்த மாதிரி அவங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுனால பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ எத்தனை பேர் செத்து இத்தனை பேர் இருக்கிறதுனால ஒரே ஊருக்குள்ள இத்தனை பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப இதுதான் டாக் ஆஃப். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 தொட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்ரீயா எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த ஊருக்குள்ள மக்களே எல்லாரும் அதை பத்தி தான் சொல்றாங்க. எல்லாருமே அதை பத்தி தான் சொல்றாங்க. எப்படின்னா இங்க இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஏன் எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது? உண்மையா சொல்ல போனா அப்படி இருக்காதீங்க. எதா இருந்தாலும் குரல் கொடுங்க. கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. யார் ஓனரா? ஊர்ல இருப்பாங்க. ஓனர் யாரு கேட்டா? அஞ்சலியா? அஞ்சலா ஓனரா? இப்ப பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக போயிட்டு அங்கேயும் கள்ளச்சாராயம் குடிச்சு திரும்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன கதையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயம் எங்கேயும் நடக்காது. நம்ம கள்ளக்குறிச்சியும் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்த கந்தன் என்பவர் உடல்நிலை தொடர்பாக கடைசியாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன சாப்பிட்டாரு? ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க கருணாபுரத்துலயா? குடிச்சதுல இருந்து இப்படிதான் எப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையா?
அந்த அவங்க அங்க வந்து கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அந்த கிராமம் ஃபுல்லா அவங்க தான் கொடுக்குறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. பர்டிகுலரா சொல்லணும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஃபுல் ஆஃப் கரப்ஷன். இந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ண முடியும்? இப்ப சரக்குல பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் மெத்தனால் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் அந்த சரக்குல போதை இருக்கணுங்கிறது ஒரு அளவுல இருக்கும். ஆனா கவர்மெண்ட் கொடுக்கறதுல அந்த அளவுல கரெக்டா செக் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், நிறைய பேப்பர் ஒர்க்லாம் இருக்கும். ஆனா இந்த பேப்பர் ஒர்க்லாம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம சும்மா ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு செஞ்சு அவங்க கொடுக்கறத வச்சு நீங்க வந்து போதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றீங்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமான ஒரு அவேர்னஸா நீங்க இந்த வீடியோ எடுத்துக்கங்க, ஓகேவா? இந்த மாதிரி குவாலிட்டி ரொம்ப கேவலமா இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்க யாருக்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருக்கு. இப்போ கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்குதுன்னா நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உங்க குடும்பமே நீங்களே வருத்தப்படுற அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த 10 லட்சம் வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? குறிச்சிங்கிற ஒரு இடத்துல கருணாபுரம்ங்கிற ஒரு ஏரியால இருக்கிற இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டு நிறைய ஷேரிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்கல்ல, அந்த பிரச்சனையில வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க வீட்டுக்கு வந்து இவங்க குடிச்சு செத்த உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல, எல்லாருமே ஃபிக்ஸ்டு தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பிரச்சனை பூதாகாரமா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு காலையில் நம்ம கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதி கருணாபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வந்து எல்லா சமூக வலைதளங்களில் ரிப்போர்ட் ஆனது. 14 பேருக்கு வந்து நம்ம தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு 3 டெத்து நடந்ததாக வந்து தவறாத செய்தி வந்து வந்திருக்கு. இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாமல் 2 பேர் வந்து வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. இவங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து முட்டுப்புள்ளி வச்சு சொல்லியிருக்காரு. அது மிகவும் பூதாகரமா பெருசா வெடிச்சனால இப்ப எல்லாருமே ஸ்டாலின் அவரை பத்தி தான் எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீங்க பதவி வளரணும்னு சொல்லி ஏடிஎம்கேல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா போய் சட்டமன்றத்துல போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணி வெளியில எல்லாம் அவங்களை தூக்கி போற அளவுக்கு ஆகி இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. அதை விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். இப்படி கலெக்டரே சொல்லிட்டாரே, இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கும் போது நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயத்தை கொடுத்து செத்தவங்களோட காரியத்துக்கு போனவங்களுக்கு காரியம் பண்ற அளவுக்கு வேலை பார்த்துருச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு கலெக்டர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவங்க அதை எதையுமே கவலைப்படாம சரி அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைச்சு திரும்பவும் போய் அந்த கள்ளச்சாராயத்தையே வாங்கி குடிச்சு திரும்பவும் எல்லாத்துக்குமே விஷன் பிளர் ஆயிருச்சு. கள்ளச்சாராயத்துல இருக்கிற மெத்தனால் பாத்தீங்கன்னா அவங்களோட விஷனை வந்து பாதிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு மூலக்கூறா இருக்கு. எப்பவுமே இந்த இது அதிகமாகும் போது ஃபர்ஸ்ட் பார்வை குறைபாடு ஏற்படும், இல்லைன்னா ஃபுல்லாவே பார்வை போறதுக்கான முக்கியமா எல்லா வழிகளுமே இருக்கு. இது வரைக்கும் 40 பேர் செத்துருக்காங்க, சரியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் யார் செத்துருக்காங்கன்னு நியூஸ் வெளியில வந்துட்டு இருக்கு. ப்ராப்பரா வந்து 40 to 60 இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 120 பேர் பக்கம் இப்போ வந்து அங்க அட்மிட் ஆயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. இது வந்து மேல கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஈஸ் ஆர் த நம்பர்ஸ். பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு இதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதனால ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாயும் இதனால இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொய்யா நியூஸ் கொடுத்த கலெக்டருக்கு வந்து பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் மொத்தமா அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஸ்டாலின் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் இந்த அளவுக்கு வந்து ஸ்டெப்பை வந்து இறங்கி வச்சிருக்காங்க. தளபதி விஜயும் பாத்தீங்கன்னா இந்த துக்கத்துல கலந்துக்கிறாங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு. அதிமுக இருந்து பாத்தீங்கன்னா அவங்க 5,000 ரூபாய் தரணும் அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல் இருந்துச்சு, அதை பேன் பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறேன்னு சொல்லி ஒரு ஆல்கஹால் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணி இருக்கிற இடத்துல போய் இவங்க சரக்கை வாங்கி எல்லாத்தையும் இவங்க பண்ணி இவங்க கொடுக்குற ரேட்டு இப்போதான் 150 ரூபா 200 ரூபா ஒவ்வொருத்தங்க வேலை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க
வேர்வை சிந்தி இந்த மாதிரி ரோடு வேலை போடுறவங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு உடம்பு வலிக்காகவும் துக்க நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது ஆழ்த்த காலத்திலே அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபாங்கன்னு அவங்களால செலவு பண்ண முடியாது. அதனால இருக்கிறதுலே கம்மியாக கிடைக்கிறது 50 ரூபா தானே அப்படிங்கிறனால இதுக்குள்ளே போய் இறங்கி எல்லாரும் இப்படி உடம்பு எடுத்துட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி கவர்மெண்ட்டே இதை பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. எல்லாருமே செத்து எல்லாருமே பண்ணுறது நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நம்ம பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் கல் இன்னும் இருக்குது. ஆனால் அது உற்பத்தி பண்ண முடிஞ்சும் நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இயற்கையாக கிடைக்கிற ஒரு மதுபானத்தை விட்டுட்டு செயற்கையாக தயாரித்து உடம்பை கெடுத்து சாகடிக்கிற இந்த விஷயத்த பண்ணாமல் இருங்க. ரொம்ப நன்றி. எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலயும் இனிமேல் இந்த சாராயன்ற பேச்சே வரக்கூடாது. அதை முன்ன ஒழிக்கணும். அதுக்கு அதிகாரிகள்லாம் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஒரு நடவடிக்கை அதுக்கு எடுக்கணும்.